வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜோசிதவின் பாட்டியான டெய்சி ஆச்சி கைது. பணச்செலவை சட்ட வழக்கின் கீழ் நடவடிக்கை. இலங்கை பயணத்துக்கு திட்டமிடும் மோடி. அடுத்த மாதம் கொழும்புக்கு செல்லலாம் என தகவல். நாடாளுமன்றத்தில் மீண்டும் கொதித்தெழுந்த அர்ச்சுனா. அரசு இருவேறு நீதியை கடைபிடிப்பதாக சீற்றம். இந்தியாவுடனான சந்திப்பை கோரும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கடல் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை மையப்படுத்தி உரை. மோடி அரசின் தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம். அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகம் என்கிறது அதிமுக. ஐரோப்பிய குடிமக்களுக்கான பயண விதிகளை இறுக்கமாக்கும் பிரித்தானியா. மின்னணு பயண அட்டை கட்டாயமானது என அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். பண மோசடி தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க சென்ற போது ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு துறையினரால் டெய்சி ஆட்சி என அழைக்கப்படும் டெய்சி பராஸ்ட் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து டெய்சி ஆட்சியை கடுவளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவுடன் இணைந்து ஜோசித ராஜபக்ச வைத்திருந்த வங்கிக் கணக்கில் 59 மில்லியன் ரூபாவுக்கு மேல் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2016ஆம் ஆண்டு அவருக்கு எதிரான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் தற்போதைய காவல்துறை ஊடக பேச்சாளர் SSP புத்திக மனதுங்க தெரிவித்திருந்தார். இதனையடுத்து ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக பணச்செலவை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்த காவல்துறையினர் டெய்சி ஃபாரஸ்ட் விக்ரமசிங்கவையும் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலுக்கமைய சந்தேக நபராக பெயரிட்டிருந்தனர். இந்த பணவரவு குறித்து ஜோசித ராஜபக்ச நியாயமான விளக்கத்தை வழங்க தவறியதை அடுத்து டெய்சிக்கு எதிராக காவல்துறையினர் வெளிநாட்டு பயண தடையையும் நீதிமன்றத்தில் பெற்றிருந்ததுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேக நபர்கள் மீதும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என காவல்துறையின் ஊடக பேச்சாளர் கூறியிருந்தார். ஏற்கனவே ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று டெய்சி ஆட்சியை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வதற்கு வாய்ப்புள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விஜயத்துக்கான சாத்தியங்கள் இன்னும் வலுவடைந்து வருவதாகவும் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இடம்பெறலாம் எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமரின் பயணமானது இணைப்பு மற்றும் பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்களில் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியா சென்றிருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு அழைப்பு விடுத்திருந்தார். இது நரேந்திர மோடியின் முதல் இலங்கை பயணமாக இருக்காது என்பதுடன் இதற்கு முன்னர் கடந்த 2015 மற்றும் 2017, 2019ஆம் ஆண்டுகளிலும் அவர் விஜயம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி தனக்கு ஒரு நீதியா என ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் தனது கருத்தை முன்வைக்க நேரம் வழங்கப்படாமை குறித்து கேள்வி எழுப்பும் சந்தர்ப்பத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் இன்று இடம்பெற்ற போது ஆளும் கட்சி முன்வைத்த கருத்து தொடர்பில் தனது கருத்தை தெரிவிப்பதாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா 1 நிமிட நேரத்தை கோரியிருந்தார். அவருடைய கோரிக்கைக்கு ஏற்ப அவருக்கான 1 நிமிடம் வழங்கப்பட்டது. எனினும் அவர் மற்றொரு கருத்தை முன்வைத்த காரணத்தால் சபாநாயகர் அதனை மறுத்திருந்தார். அதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி தனக்கு ஒரு நீதி என்று விசனம் வெளியிட்டுள்ளார். சபாநாயகர் தன்னை இடையூறு செய்வதாகவும் மறுபடியும் தனக்கு 1 நிமிடம் தருமாறும் அவர் கோரியிருந்தார். ஏன் தனக்கான நேரத்தை ஒதுக்கவில்லை என்றும் முக்கியமான ஒரு காரணத்தை முன்வைக்க நேரத்தை தருமாறும் கோரினார். பக்கச்சார்பாக நடந்து கொள்ள வேண்டாம் எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். தமிழர் தாயகத்தில் கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் மிக முக்கிய பிரச்சனையாக இந்திய கடற்தொழிலாளர்களில் அத்துமீறிய வருகை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்திய கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக இந்திய பிரதமர் மற்றும் தமிழ்நாட்டு முதல்வர் ஆகியோருடனான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யுமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற கடல் தொழில் நேரியல் வளங்கள் தொடர்பான விவாதத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கோரிக்கை முன்வைத்துள்ளனர்.
கடற்தொழிலாளர்கள் முகம் கொடுக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக இலங்கையினுடைய கடல் எல்லைக்குள் நுழைந்து நம்முடைய வடக்கு கிழக்கு மீனவர்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையிலே செயல்படுவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே குறிப்பாக, ஆனால் வடக்கை பொறுத்தவரையில வந்து அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கு. என்றால் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கிலே அந்த கடற்தொழிலாளர்களுடைய சொத்துக்களை அளிக்கின்ற வகையிலே விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீன்பிடித்துறை என்ற எதிர்நோக்கும் பெரும் சிக்கல்களாக முதலாவதாக இந்திய விசைப்படகுகள் எல்லை தாண்டி நாட்டின் கடலிலே வந்து மீனை பிடிப்பது, இரண்டாவது சட்டத்துக்கு விரோதமான முறையில் டைனமைட் பாவித்து மீன் பிடிப்பது, மூன்றாவது தங்கூஸ் வலைகளை பயன்படுத்துவது, நான்காவது அழகு மீன்களை பிடிப்பது போன்ற முதலிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கல் சுருக்கு வலையில் மீன் பிடிப்பதாகும். இதன் காரணமாக கடல் வளங்கள் வரம்பை மீறி சுரண்டப்படுவதோடு 100 ஏழை மீனவர் பிடிக்கும் மீனை ஒரு பெரும் முதலாளியின் சுருக்கு வலை பிடிக்கின்றது. சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பதற்காக அரசு சில வரன்முறைகளோடு ஒப்புதல் கொடுத்தாலும் அந்த அரசு விதித்த வரன்முறைகளை விதிமுறைகளை சுருக்கு வலைக்காரர் ஒத்துக்கொள்வதில்லை. இந்த வலை இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே பயன்படுத்துகின்ற சுருக்கு வலை என்று சொல்லப்படுகின்ற வலை இன்று இது எங்களுடைய பிரதேசங்களிலே தடை செய்யப்பட்ட வலையாகவும், ஏனைய பிரதேசங்களிலே இது தடை செய்யாமல் இன்னும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் பயன்படுத்துகின்ற வலையாகவும் காணப்படுகின்றது. இதிலே விசேடமான கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் இன்று கூட நான் சொல்லுகின்ற இந்த மாத்தலை அல்லது காலி பிரதேசங்களிலே சென்று பார்த்தால் இதே வலையை பயன்படுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கு என்ன சட்ட நடவடிக்கைகள் எடுக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள், நாங்களும் வருகிறோம், உங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி டில்லி அரசாங்கம், அதாவது டில்லியோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுங்கள், நாங்கள் வருகிறோம். எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனையை நியாயமான கருத்துக்களை நாங்கள் சொல்லி அவர்களை அதன் ஊடாக வருவதற்கான அனுமதியை மறுக்கப்படுகின்ற நிலையிலே அடுத்த திட்டம் அந்த இந்திய மீனவர்களுடைய வருகை எப்படி அமைய வேண்டும் என்பதை எங்களுடைய மீனவர்களே அந்த திட்டத்தை வகுப்பார்கள். ஆகவே இந்த ஆலோசனையை உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதொழிய அது 2 மீனவ சமூகங்களூடாகத்தான் நடைபெற்றதொழிய ஒரு முறை டில்லியிலே நடைபெற்று அதற்கான தீர்மானங்கள் இட்டப்பட்டது. அந்த தீர்மானம் எங்களுடைய கையிலே இருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்திலே நீங்கள் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்படாமல் மக்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொண்டு வரும் நிலையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு மாத்திரம் காணி அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த அரசாங்கம் செயற்பட்டது போன்று இந்த அரசாங்கமும் செயற்படக்கூடாது என ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். இந்த யூடிஏ எல்லைக்குள்ள வரும் மக்கள் முகம் கொடுக்கும் பாரிய பிரச்சனை இருக்கின்றது. உங்களுடைய அமைச்சின் தரப்பட்ட அந்த பொறுப்புகளை தாண்டி நீங்கள் செய்ய முடியாவிட்டால் அரசாங்கத்திலே அமைச்சர்களாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஏனைய அமைச்சர் குழாமுடன் பேசி இவ்வாறான விடயங்களுக்கு ஒரு தீர்வு காணும். உதாரணமாக சொல்ல போனால் மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே காணிகளுக்கு ஒப்பம் வழங்குறதுக்கே பின்னடிக்கிறார்கள். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8 ஏக்கர் காணியை பிடித்து அதுக்கு ஒப்பம் வழங்கி இருக்கிறீர்கள். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் வழங்குவதற்கு அந்த வகையிலே கடந்த அரசாங்கங்களிலே செய்த தவறுகளை தட்டி கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையிலே தான் மக்கள் உங்களுக்கு இந்த ஆணையை வழங்கி இருக்கிறார்கள். இன்று கவலையான விடயம் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் இல்ல பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் இந்த விடயங்களை பற்றி கவனம் செலுத்துவது மிகவும் குறைவாக இருக்கு. அந்த வகையிலே உங்களால் முடியுமா உங்களுடைய ஏனைய அமைச்சர்களை முனைத்து இதுக்கு ஒரு வேலை திட்டத்தை செய்ய இல்லாவிட்டால் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கின்றோம். நன்றி. ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் முறையான தீர்மானம் எதனையே முன்வைக்கவில்லை எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக இலங்கையில் 30,000 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்ற நிலையில் அரசு துறையில் 30,000 பேரை மாத்திரம் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது எங்களுக்கு தெரியும், வடமாகாணத்தில் கல்வி சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் வடமாகாண கல்வியில் பாரிய பிரச்சனையாக இருக்கிறது ஒரு பக்கத்தால் ஆசிரியர் பற்றாக்குறை. இந்த ஆசிரியர் பற்றாக்குறை தீர்த்ததுக்கான முறையான இடமாற்றம் ஒன்று அவசியம். இப்போ தற்போது அரசு ஆசிரியர் பற்றாக்குறைக்கான தீர்ப்புக்கு ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி காண்றது இல்லை. இப்போ அரசு இந்த வரவு செலவு திட்டத்தில் எடுத்துக்க முடிவு தான் 30,000 அரச ஊழியர்களை அடுத்த வருஷத்துக்காக அவங்க
இணைக்க போகிறாங்க. அதுக்கு வந்து 10,000 ரூபாய் மில்லியன் ஒதுக்கி இருக்குது. ஆசிரியர் பற்றாக்குறை மட்டும் நாடாக ரீதியில் 30,000 போல இருக்குது. அரசு ஊழியர்கள் எல்லாத்தான் 30,000 அரசு எடுக்கிறது தீர்மானிச்சிருக்கு. அந்த சூழ்நிலையில் வடமாகாணத்தில் நான் காண்ற விஷயம் தான் வந்து விசேஷமாக கஷ்ட பிரதேசத்தில் வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு இடமாறி வர இல்லாமல் இருக்குது, பதிலீடுகள் இல்லாமல். அந்த சூழ்நிலையில் இப்போ வடமாகாணம் எடுத்துக்கிற தீர்மானம் தான் விசேஷமாக இடமாற்ற சபையாலேயே விசேஷமாக அந்த கஷ்ட பிரதேச சேவை செய்யாதவங்களை வந்து கஷ்ட பிரதேசங்களுக்கு அனுப்பி இந்த இடமாற்றத்தை செய்கிறது. அதில் இருக்க பிரச்சனை தான் வந்து சில தரவுகள் சம்பந்தமாக பிரச்சனை வந்திருக்குது. பாடசாலை மட்டத்திலையும் அதிகாரிகள் மட்டத்திலையும் அந்த அனுப்பின தளர்வுகள் சம்பந்தம். ஆனாலும் இந்த செயல்பாடு அவசியம். தற்போது ஆசிரியர்கள் கஷ்ட பிரதேசங்கள் வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு இடமாறி வர வேண்டும். அதோடு கஷ்ட பிரதேசங்களில் கல்வி பெறும் மாணவர்களுக்கும் அந்த அவங்களோட உரிமையை பாதுகாக்க வேண்டும். அதனால இந்த 2 பிரச்சனைக்கும் தீர்வு வழங்க வேண்டும். அதுக்கு அரசு பக்கத்தால் இதுக்கான ஒதுக்கீடுகள் அவசியம். விசேஷமாக இந்த ஆசிரியர்கள் நியமனம் செய்யறதுக்காக அதோடு நான் காண்றோம். விசேஷமாக இப்போ அதிபர்கள் சேவை சம்பந்தமாகவும் கல்வி அமைச்சியால் வெளியிட்ட சுட்டறிக்கைகள், அதிபருடைய செயல்பாடுகளுக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் செயல்பாடு, அந்த சுட்டறிக்கைகள் அமுல்படுத்துறது வந்து நாங்கள் காண்றோம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னா வந்து அதில் சில இதுகள் சம்பந்தமாக மீண்டும் அறிவுறுத்தல் கேட்டு தவிர நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாடுகள் இல்லை வல்ல மாகாணத்தில். அதனால் நாங்கள் சொல்றோம் அந்த அதிபர்களுக்கு ஆசிரியர்கள் சார்பாக வெளியிட்ட சுட்டறிக்கைகளை வந்து முறையை அமுல்படுத்துவதற்கான செயல்பட வேண்டும் வடமாகாண கல்வி அமைச்சு. அதோடு எங்களுக்கு தெரியுது இப்போ விசேஷமாக வடமாகாண மாணவர்கள் சம்பந்தமாக கூட அவங்களோட அவசியமான செயல்பாடு விசேஷமாக நாங்கள் காரணம் இந்த அரசு மாணவர்களுக்கு புதுசாக கொண்டு வந்தது என்னது, புஸ்தகங்கள் வாங்குறதுக்காக 6,000 ரூபாய் கொடுப்பனவு கொடுக்குறது. சலுகைகளை குறைப்பதன் மூலமோ அல்லது அமைச்சரவையின் அளவை குறைப்பதன் மூலமோ நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது என ஸ்ரீலங்காவின் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சிக்கலான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அமைச்சரவையில் குறைந்தது 30 உறுப்பினர்களாவது இருக்க வேண்டும் என தேசிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை அபிவிருத்தி செய்ய ஒரு திட்டம் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ள விஜயதாச ராஜபக்ஷ முந்தைய அரசாங்கங்களின் ஆட்சியாளர்களும் தலைவர்களும் ஊழல் நிறைந்தவர்கள் என்ற கூற்றை நிராகரிக்கவில்லை என்று கூறியுள்ளார். அவர்கள் நாட்டை மாத்திரமல்லாமல் பிரதிநிதித்துவப்படுத்திய அரசியல் கட்சிகளையும் அழித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் அவ்வாறான ஆட்சியாளர்களுக்கு எதிராக சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கிராம மட்டத்தில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரத்தை வழங்குவதற்கும் முன்னாள் நீதியமைச்சர் தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டார். தவறுகள் அல்லது குற்றவாளிகளை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு தவறுகளையும் குற்றவாளிகளையும் அடையாளம் கண்டு சட்ட நடைமுறைப்படுத்தி நாட்டை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை திட்டமிட்டு செயற்படுத்த வேண்டும் என விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள அரசாங்கம் அந்த வழியில் செயற்படுமா என்பதையே மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நேர்மறையான முன்னேற்றம் மற்றும் மீட்சி எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் நாட்டின் பொருளாதாரம் இன்னும் பாதிப்படையக்கூடியதாகவே இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது. பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மையை உறுதி செய்து நீண்டகால வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படும் வேகத்தை தக்கவைப்பது முக்கியமானது என நாணய நிதியத்தின் ஸ்ரீலங்காவுக்கான பணிக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவுக்கான 48 மாத கால நீடிக்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் 3வது மீளாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுக் குழு அங்கீகரித்துள்ளதாகவும் காணொலி காட்சி வழியான ஊடக சந்திப்பில் பீட்டர் ஃப்ரூவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அங்கீகாரத்தை அடுத்து நாட்டின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் மறுசீரமைப்புகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் நாணய நிதியம் 334 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடியாக விடுவிக்கும் என அவர் கூறியுள்ளார். இந்த நிதியுதவியுடன் இதுவரை ஸ்ரீலங்காவுக்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள கடனுதவியானது சுமார் 1.3 பில்லியனை தொட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் மறுசீரமைப்புகள் பலனளிப்பது மற்றும் பொருளாதார மீட்சி துரிதமடைவதை காண்பது ஊக்கமளிப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பணிக்குழுவின் தலைவர் கூறியுள்ளார். பணவீக்கம் குறைவாக இருப்பதுடன் வருமானம் மேம்படும் அதேவேளை இருப்புகளும் மேலும் அதிகரித்து வருவதாகவும் 2025ஆம் ஆண்டிலும் மீட்சி தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் பீட்டர் ஃப்ரூவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கும் அரசாங்கம் தொடர்ந்து அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதை உறுதி செய்வதற்கும் நிலையான வருவாய் திரட்டல் மிக முக்கியமானது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கூறப்பட்டுள்ளதை தொடர்ந்து தேர்தல் ஆணைக்குழு முதற்கட்ட ஏற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. இந்த செயல்முறையின் ஒரு பகுதியாக எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள கலந்துரையாடல்களுக்காக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் அதிகாரிகளை தேர்தல் ஆணைக்குழு கொழும்புக்கு அழைத்துள்ளது. வேட்புமனுக்கள் கோருவதற்கான அறிவிப்பு வெளியானதிலிருந்து தேர்தல் ஆணைக்குழு தனது முதலாவது கூட்டத்தை நாளை நடத்தவுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேர்தல் திட்டமிடல் மற்றும் தொடர்புடைய ஏதேனும் சவால்களை நிவர்த்தி செய்வது குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட உள்ளது.
மேலதிகமாக தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது எதிர்வரும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவடையும் என்றும் நீடிப்புகள் எதுவும் வழங்கப்படாது என்றும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதற்கிடையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் எதிர்வரும் மார்ச் 17ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ளது. இதன் பின்னணியில் இந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கொழும்பில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுவதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் ஒருவரின் கணவனின் மர்மமான மரணம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு துறையினரிடம் ஒப்படைத்து கல்கிசை மேலதிக நீதவான் ஹேமலி கல்பந்தேனிய உத்தரவிட்டுள்ளார். இதன் பிரகாரம் எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்தல் அனுப்புமாறும் நீதவான் கட்டளையிட்டுள்ளார். தேகியவளை வைத்திய வீதியைச் சேர்ந்த 60 வயதான அகோஸ்தினுகே சமரஜீவ என்பவரை உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி பணிமுடிந்து தனது கணவர் வீடு திரும்பாததை அடுத்து ஊடகரான மனைவி அவரை தேடிச் சென்றதாகவும் பின்னர் அடுத்த நாள் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் காயங்களுடன் ஆபத்தான நிலையில் கணவர் அனுமதிக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான நிலையில் இருந்த அகோஸ்தினிகே சமரஜீவ ஜனவரி மாதம் 3ஆம் தேதி உயிரிழந்த நிலையில் சம்பவம் நடந்த நாளில் சட்டத்தரணியின் கணவரான முன்னாள் விமானப்படை அதிகாரி ஒருவர் அவரது மனைவிக்கு சொந்தமான திகவளே ஹீல் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு வீட்டின் தோட்டத்தில் ஒருவர் கிடப்பதாக கூறி 119 காவல்துறை அவசர தொலைபேசி எண்ணுக்கு தகவல் அளித்தார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சார்பாக சாட்சியங்களை முன்வைத்த சட்டத்தரணி கீத்மா பெர்னாண்டோ காயமடைந்த நபரை பரிசோதிக்க இரவு 11 மணியளவில் சம்பவ இடத்திற்கு சென்ற திகவளை காவல்துறை அதிகாரிகள் அவரை உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றியதாக சுட்டிக்காட்டினார். திகவளை காவல்துறை இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணையை நடத்தவில்லை எனவும் சட்டத்தரணி மன்றில் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் சம்பவம் தொடர்பாக வீட்டு உரிமையாளர் மற்றும் குடியிருப்பாளர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக திகவளை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இதனை அடுத்து முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மரணத்திற்கான காரணம் மழுங்கிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாலும் திகவளை காவல்துறையினர் இந்த வழக்கில் நியாயமான விசாரணையை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்பதாலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளும் பொறுப்பை குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைத்த நீதவான் வழக்கையும் எதிர்வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ மீது விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடை நீக்கப்பட்டுள்ளது. பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டமை தொடர்பில் போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அவரது கருத்துக்களின் காணொலி காட்சிகள் பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த கொந்தளிப்பை தொடர்ந்து ஜெரோம் பெர்னாண்டோ தன்னுடைய சர்ச்சைக்குரிய அறிக்கைக்கு பல மன்னிப்புகளை வெளியிட்டார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கான வெளிநாட்டு தடையை நீக்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலத்துக்கு ஏற்ற நிறுவன கட்டமைப்பை உருவாக்கும் வகையில் இலங்கை சுங்க திணைக்களத்திலும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2025 வரவு செலவு திட்டம் மற்றும் நிறுவன மறுசீரமைப்பு தொடர்பாக இலங்கை சுங்கத்தின் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுங்க திணைக்களத்தின் செயல்திறனின்மை, மோசடி, ஊழல் மற்றும் பொதுமக்களிடையே காணப்படும் அதிருப்தி குறித்தும் இதன் பொழுது கலந்துரையாடப்பட்டது. இதற்கு தீர்வாக திணைக்கள செயற்பாடுகளை விரைவுபடுத்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை சிறப்பாக வழங்குவதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. திணைக்களத்துக்கான புதிய மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதோடு இலங்கை சுங்க திணைக்களத்தில் காணப்படுகின்ற முறைகேடுகளை அகற்ற கடுமையான சட்டங்கள் வகுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மனிதவள முகாமைத்துவம், புதிய ஆட்சி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியை துரிதப்படுத்துவது குறித்தும் இதன்பொழுது ஜனாதிபதி அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். கடந்த ஆண்டு சுங்க திணைக்களம் அடைந்த வருமான இலக்குகளை ஜனாதிபதி பாராட்டியதோடு இந்த வருட வருமான இலக்கை அடைய சுங்க திணைக்களம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. மட்டக்களப்பு சித்தாண்டியில் விவசாயி ஒருவரிடம் லஞ்சம் பெற்ற வந்தாறுமூலை கமநல அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
மட்டக்களப்பு சித்தாண்டியில் விவசாயி ஒருவரின் வயல் மழை வெள்ளத்தால் அழிவடைந்தமைக்கு நஷ்டஈடு பெற்றுத் தருவதற்கு 50,000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட வந்தாரமூலை கமநல அபிவிருத்தி திணைக்கள உத்தியோகத்தரை மாறுவேடத்தில் இருந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் இன்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டார். குறித்த உத்தியோகத்தர் மழை வெள்ளத்தால் வேளாண்மை அழிவடைந்தமைக்கு நஷ்டஈடு பெற்றுத் தருவதாகவும் அதற்கு 50,000 ரூபாய் பணத்தை வழங்குமாறும் விவசாயியிடம் கோரியுள்ளார். இதையடுத்து குறித்த விவசாயி கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவிடம் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து அவர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய சம்பவ தினமான இன்று பகல் செங்கரடி பகுதியில் உள்ள வங்கி ஒன்று அருகாமையில் கொழும்பில் இருந்து வந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மாறுவேடத்தில் கண்காணித்துக் கொண்டிருந்த நிலையில் விவசாயியிடம் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் 50,000 ரூபாவை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட நிலையில் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் 34 வயதுடையவர் என்றும் இவரை கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் தொகுதி மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக நாடாளுமன்றில் பிரதமர் அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த கூட்டத்தின் பின்னர் கருத்து வெளியிட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இது ஒரு நாடகமாகவே தமக்கு தோன்றுவதாக கூறியுள்ளதுடன் நீட் காவிரி விவகாரம் கடற்தொழிலாளர்களின் பிரச்சினையில் திமுக அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்தது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் அதிகரித்துள்ள மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகளை மறுசீரமைக்கும் வகையில் மோடி அரசின் உத்தேச தொகுதி மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 5 கட்சிகள் புறக்கணித்த போதிலும் 56 கட்சிகள் அதில் பங்கேற்றன. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் 7.2 என்ற தற்போதைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது என்ற தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் எனவும் தீர்மானத்திற்கு அதிமுக முழு ஆதரவு அளிக்கின்றது எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஏனைய மாநிலங்களுக்கும் சென்று இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக குரலை ஒருங்கிணைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுவரையறையில் தலித் சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறடிக்கும் நடவடிக்கை இருக்கக்கூடாதென விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் 2026 மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ள உள்ள தொகுதி மறுவரையறையை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டுமென்றும் 1977 மக்கள் தொகை அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட தொகுதிகள் மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்க வேண்டும் எனவும் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவுக்குள் பயணிக்கும் சகல ஐரோப்பிய குடிமக்களும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் மின்னணு பயண அங்கீகாரத்துடன் கட்டாயமாக பயணிக்க வேண்டிய புதிய விதி நடைமுறைக்கு வரவுள்ளது. இந்த நடைமுறையின் அடிப்படை நிலையில் இன்று முதல் மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவதற்கு விண்ணப்பங்களை செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் புதிய குடியேற்ற விதிகளின் அடிப்படையில் சகல ஐரோப்பிய குடிமக்களும் எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் மின்னணு பயண அங்கீகாரத்துடன் தான் பிரித்தானியாவுக்குள் நுழைய வேண்டிய புதிய நடைமுறை வரவுள்ள பின்னணியில் அந்த நடைமுறைக்கு எதுவாக இன்று முதல் இவ்வாறான மின்னணு பயண அங்கீகாரத்தை பெறுவதற்குரிய விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். எலக்ட்ரானிக் டிராவல் ஆதரைசேஷன் அல்லது ETA எனப்படும் இந்த மின்னணு பயண அங்கீகாரம் இன்று முதல் அதற்குரிய இணையதளத்தின் ஊடாக பெறப்படும் வகையில் அது திறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பிரித்தானியாவுக்குள் நுழையும் ஐரோப்பிய நாடுகளை சாராத அனைவரும் கடந்த ஜனவரி 8ஆம் தேதி முதல் இவ்வாறு மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற்று பிரித்தானியாவுக்குள் நுழைந்து வரும் நிலையில் தற்போது அதன் 2ஆம் கட்டம் எதிர்வரும் ஏப்ரல் 2 முதல் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, நோர்வே, இத்தாலி, ஆஸ்திரியா, பெல்ஜியம், டென்மார்க், பின்லாந்து, ஸ்வீடன் உட்பட்ட பல நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்கு பயணிப்பவர்களுக்கு இந்த மின்னணு பயண அங்கீகாரம் கண்டிப்பாக தேவைப்படும். அயர்லாந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடாக இருந்தாலும் அதன் சட்டபூர்வ குடியிருப்பாளர்களுக்கு இந்த நடைமுறையில் விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல ஏற்கனவே பிரித்தானியாவில் பிரெக்சிட்டுடன் ஐரோப்பிய ஒன்றிய தீர்வு திட்டத்தின் அடிப்படையில் செட்டில் ஸ்டேட் எனப்படும் நிரந்தர வதிவிட அனுமதியை பெற்றவர்களுக்கு அல்லது ப்ரீ செட்டில் ஸ்டேட்ஸ் எனப்படும் நிரந்தர வதிவிட அனுமதிக்கு முன்னரான அங்கீகாரத்தை பெற்று வாழும் ஐரோப்பிய குடிமக்களும் இவ்வாறான பயண அங்கீகாரத்தை பெற வேண்டிய அவசியமில்லை. இந்த மின்னணு பயண அங்கீகாரம் பயணத்துக்கு அவசியமாக தேவைப்பட்டாலும் இதனை பெற்ற ஒருவர் பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கு உத்தரவாதம் ஏதுமில்லை. உதாரணமாக பிரித்தானியாவுக்குள் பயணிக்கும் ஒருவர் இவ்வாறான மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற்றிருந்தாலும்
குறிப்பிட்ட நபரை நாட்டுக்குள் அனுமதித்துக் கொள்வதா இல்லையா என்பதை குறித்த நபரை எதிர்கொள்ளும் குடிவரவு அதிகாரிதான் முடிவு எடுப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ETA எனப்படும் இந்த மின்னணு பயண அங்கீகாரம் ஒரு நுழைவிசைவு அல்ல, அதாவது விசா அல்ல என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜோசிதவின் பாட்டியான டெய்சி ஆச்சி கைது, பணச்செலவை சட்ட வழக்கின் கீழ் நடவடிக்கை. இலங்கை பயணத்திற்கு திட்டமிடும் மோடி, அடுத்த மாதம் கொழும்புக்கு செல்லலாம் என தகவல். நாடாளுமன்றத்தில் மீண்டும் கொதித்தெழுந்த அர்ச்சுனா, அரசு இருவேறு நீதியை கடைபிடிப்பதாக சீற்றம். இந்தியாவுடனான சந்திப்பை கோரும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கடல் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை மையப்படுத்தி உரை. மோடி அரசின் தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாட்டில் தீர்மானம் நிறைவேற்றம். அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகம் என்கிறது அதிமுக. ஐரோப்பிய குடிமக்களுக்கான பயண விதிகளை இறுக்கமாக்கும் பிரித்தானியா, மின்னணு பயண அட்டை கட்டாயமானது என அறிவிப்பு. இத்துடன் IBC தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.